சொல்லுங்க. சசிகலா மேடம் புது கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்படியா? வேற இருக்கும்னு சொல்றாங்க. அப்படியா? நான் பார்க்கல, பார்த்துட்டு சொல்கிறேன். அதாங்க நான் பார்க்கலங்க, நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். வேற அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்ததுன்னு சொல்றாங்க சார். அவங்க பெங்களூர் சிறையில் ஏங்க அதாங்க அது இதை பற்றி அது படிக்கவே அது பார்க்கவும் இல்லை, வீடியோ பார்க்கல, இதுவும் பண்ணலை. நான் கிராமத்தில் இருக்கேன். எங்கள் வீட்டுக்கிட்ட போடுற பாலம் இன்னும் முடியல, 3 வருஷமாச்சுங்க. அவனை போட்டு வண்டியை நிப்பாட்ட முடியாது, எங்கள் வீட்டுக்கு வர முடியல. ஒரு கிராமத்தில் இருக்கேன் நான். அங்கே செல்லே தனியாக எடுக்காது. எங்கள் தலைவர் பேசுவார், தம்பி MS பாண்டி பேசுவார், ஹலோ ஹலோ ஹலோன்னு வாங்க, கிடைக்காது. அந்த இடத்துல இருக்கேன், கிராமத்தில், மலை அடிவாரத்தில் இருக்கேன். என்ன கிராமத்தில் அது அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால தெரியல, கேட்கல. உண்மையை தான் சொல்கிறேன். காலையிலையும் பேப்பர் பார்க்கல. காலையில் இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு பறவையில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு அப்படியே வர்றேன். படிச்சிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன். அதாங்க பார்த்துட்டு சொல்கிறேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சொல்லுங்கள், மற்றது எது இருக்கா? நீங்கள் அவர்கிட்ட தானே கேட்கணும், என்கிட்ட கேட்டு என்ன செய்ய? அப்போ என்னன்னு கேட்டால் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். தெரியல, அது தெரியல. எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க, அது விஷயமா கேட்கறதுனா. என்னங்க எழுச்சி தானே பெற்றிருக்கோம். ஏங்க எழுச்சி பெற்றதுனால பாருங்க, சுட்டரிக்கும் வெயிலில் கூட பெண்களும் ஆண்களும் இங்கே பாருங்க, நிர்வாகி பூரா வந்திருக்காங்க. மற்ற நேரம் கூட்டம் போட்டால் அவ்வளோவா வரமாட்டோம், கூவி அழைத்தாலும். இப்போ தகவல் கைபேசியில் சொன்ன உடனே இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, எழுச்சினாலேயா? எழுச்சி இல்லாமையா வந்திருக்காங்க? இப்போ விடிய ஆட்சியுடைய வீட்டு பிள்ளை சாட்சின்றத மற்ற தமிழகத்தில் மதுரையில் ஏகப்பட்ட இடங்களில் போய் எல்லா இடங்களையும் போய் கேட்குறாங்க. அந்த மக்களுக்கே உணருது. இப்போ நாங்கள்லாம் போய் இந்த அண்ணன் கொடுத்த 10 தேர்தல் அறிக்கையும் நேற்று வரைக்கும் நான் அந்த 10 தேர்தல் அறிக்கையும் சொல்லும்போது எப்படிப்பா வரவேற்றாங்க சொல்லுங்க. ஏங்க முத்துகிருஷ்ணன் எப்படி வரவேற்றாங்க சொல்லுங்க. என்னம்மா வரவேற்றாங்களா? என்ன ராஜா பிரமாதமாக வரவேற்கிறாங்க. இப்போ 3வது தேர்தல் அறிக்கையும் வந்திருக்கு, பிரமாதமாக வரவேற்கிறாங்க. பிளவே படலைங்க. ஐயா நீ